ஹலோ மேட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டாவுடைய வாட்ஸ்அப். எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 17 வருஷத்துக்கு அப்புறமா மெட்டா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிக்கிறது. எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டாவுடைய வாட்ஸ்அப்புக்கு இப்போ யூசர் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க மெட்டா. எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் நேம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி. எஸ் இல்லையே. ஸோ ஒரு 2 டேஸுக்கு மாதிரி தான் ஒஃபிஷியலி இந்த யூசர் நேம் வாட்ஸ்அப்பில் ரோல் அவுட் பண்ணாங்க மெட்டா. ஸோ இந்த வாட்ஸ்அப்புடைய யூசர் நேம்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணலாம், இது எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ இது செக்யூராக எந்த விதமாக யூஸ் பண்ணலாம், ஸோ இந்த வாட்ஸ்அப்புடைய யூசர் நேமை நான் கட்டாயமாக கிளைம் பண்ணணுமா இல்லை தேவையில்லையா, சும்மா ஜஸ்ட் இதை லான்ச் பண்ணிக்கிறாங்கன்னா சும்மா. ஸோ இதை பற்றி நான் ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறேன். வெங்காயம் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க, நான் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா மறக்காமல் அதை மட்டும் செஞ்சுருங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டாவுடைய வாட்ஸ்அப் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிறாங்க. அதாவது 17 வருஷத்துக்கு அப்புறமா. எஸ், 17 வருஷமா இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க இந்த யூசர் நேம், அண்ட் ஆல்சோ ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க யூசர் நேம். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் இருக்கக்கூடிய ஃபீச்சர், இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சரை வந்து இப்போ ஒஃபிஷியலி வாட்ஸ்அப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக வேண்டி 17 வருஷத்துக்கு அப்புறமா இந்த மெட்டா வாட்ஸ்அப்புக்கு இந்த யூசர் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதாவது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட செக்யூரிட்டி பர்பஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை கன்சர்ன் பண்ணி இந்த யூசர் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த யூசர் நேம்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் இல்லாம, சோ நீங்க இப்ப யாருக்கும் மெசேஜ் பண்ணணும்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அவங்கள கொடுக்கணும், அல்லது அவங்களோட மொபைலை நீங்க வாங்கித்தான் அந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் இல்லாமலேயே இந்த யூசர் நேமை கொண்டு உங்களோட மொபைல் நம்பர் ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த யூசர் நேம் ஃபீச்சரை கொண்டு வந்திருக்கிறாங்க மெட்டா. ஸோ இந்த யூசர் நேம் நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுக்கோனீங்கன்னா, ஸோ இந்த யூசர் நேமை நீங்கள் ஷேர் பண்ணதன் மூலமாக இந்த கன்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு மெட்டா சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபீச்சர் இருக்குது. இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இந்த யூசர் நேமை வச்சு மற்றவங்களுக்கு உங்களை கான்டாக்ட் பண்ணலாம், உங்களோட மெசேஜ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரியான ஃபீச்சர் தான் இங்கே வாட்ஸ்அப்பில் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. எஸ், இந்த வாட்ஸ்அப்புடைய யூசர் நேம். ஸோ இந்த யூசர் நேம், அதாவது இந்த சிம்பிளில் ஸ்டார்ட் ஆகி உங்களுடைய நேம் வரும். ஸோ ஒரு யூசருக்கு ஒரு யூசர் நேம் தான் இவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம் இருக்குது. எஸ், இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு யூஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கும். ஒரு யூசருக்கு ஒரு யூசர் நேம் தான் அவங்க கொடுப்பாங்க. இன்னொரு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் நீங்கள் ஷேர் பண்ணாமல் அந்த யூசர் நேம் நீங்கள் ஷேர் பண்ணி யாருக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கனாலும் தான், ஸோ யாராச்சும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணினாலும் தான், ஸோ இந்த யூசர் நேம் மட்டுமே வச்சு உங்களோட கனெக்ஷன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக வேண்டிய தான் இந்த ஃபீச்சரை வாட்ஸ்அப் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நல்லது செய்யறதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த யூசர் நேம் இப்படி ஒர்க் ஆகுது. எதுக்கு எங்களுக்கு இந்த யூசர் நேம் யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மெயின்லி உங்களுடைய மொபைல் நம்பர் ஷேர் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டியதான். எஸ், மொபைல் நம்பர் ஷேர் பண்ணதுக்கு மிச்சம் பேர் விருப்பப்பட மாட்டாங்க. என்னோட ப்ரைவசி கன்சர்ன் பண்ணி மிச்சம் பேர் இந்த நம்முடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விதமாக இந்த யூசர் நேம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த யூசர் நேம் இப்படி ஒர்க் ஆகும் கேட்டீங்கன்னா, அதாவது ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட உங்களோட நம்பர் இருக்கும், அப்படித்தானே? ஸோ அவங்க எங்களுடைய நம்பரை சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்பர் இருக்கக்கூடியவங்க, நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த யூசர் நேம் ஒர்க் ஆகாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் போகாது. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? ஸோ ஆல்ரெடி உங்களோட நம்பர் அவங்க சேவ் பண்ணி இருக்கிறதால உங்களோட நம்பர் தான் அவங்களுக்கு போகுமே தவிர இந்த யூசர் நேம் போகாது. இந்த யூசர் நேம் எப்போ ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் இப்போ தான் யாருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா, எஸ் இதுக்கு முன்னாடி யாருன்னே தெரியாது, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இந்த யூசர் நேம் அவங்களுக்கு போகும், உங்களோட நம்பர் ஷேர் ஆகாது. ஸோ இந்த விதமாக கன்சர்ன் பண்ணி தான் இந்த வாட்ஸ்அப் இந்த யூசர் நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ யூசர்ஸுக்கும் இது ஒரு சேஃப்டி வகையில் அவங்க செஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த விதமாக வாட்ஸ்அப் இந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது நல்ல ஃபீச்சர் நான் சொல்லுவேன். என்னோட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களோட நம்பரை சேவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் போகாது. ஆல்ரெடி சேவ் பண்ணி இருக்கிறதால உங்களுடைய நம்பர் தான் அவங்களுக்கு காட்டுமே தவிர இந்த யூசர் நேம் காட்டாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யாருக்கும் மெசேஜ் பண்ணீங்கன்னா தான் இந்த ஃபீச்சர் வேலை செய்யும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, என்னோட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் இருப்பீங்க, தெரிஞ்சவங்க நம்ம அந்த குரூப்ல இருப்பாங்க, தெரியாதவங்க நம்ம அந்த குரூப்ல இருப்பாங்க. ஸோ தெரிஞ்சவங்க ஆல்ரெடி உங்களோட மொபைல் நம்பரை சேவ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ தெரியாதவங்க சேவ் பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் காட்டாமல் இந்த யூசர் நேம் தான் காட்டும். ஸோ அந்த விதமாக தெரியாதவங்க ஸோ உங்களோட மொபைல் நம்பர் அக்சஸ் பண்ணுறதுக்கோ உங்களோட மொபைல் நம்பரை பார்க்குறதுக்கோ அவங்க பார்த்தாங்கன்னா மொபைல் நம்பர் அவங்களுக்கு காட்டாது, உங்களோட யூசர் நேம் தான் காட்டும். ஸோ அந்த விதமாகவும் இவங்க இந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். என்னோட இந்த யூசர் நேம் இருக்கக்கூடிய இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணிருப்பீங்க. ஸோ அவர் உங்களுடைய நம்பரை சேவ் பண்ணியிருக்க மாட்டாரு. ஸோ நிறைய பேர் அப்படி இருக்காங்க தான், மெசேஜ் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி, பட் அவங்க நம்பரை சேவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி நம்பரை சேவ் பண்ணாதவங்களுக்கும் நம்பர் ரிமூவ் ஆகிட்டு உங்களோட யூசர் நேம் தான் அவங்களுக்கு காட்டும். இப்போ வச்சுக்கோங்க, நீங்கள் ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி ஒரு 2 டேஸுக்கு முன்னுக்கோ ஒரு 1 வீக் முன்னுக்கோ, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு
ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க உங்களோட நம்பரை சேவ் பண்ணலை. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட யூசர் நேம் ஆக்டிவ் பண்ணினா உங்களோட யூசர் நேம் தான் உங்களுக்கு காட்டுமே தவிர நம்பர் காட்டாது. ஓல்டு நம்பர் காட்டிக்கொண்டு இருந்திருக்கும். ஸோ அந்த நம்பர் ரிமூவ் ஆகிட்டு உங்களோட யூசர் நேம் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த விஷயத்தையும் நான் அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஸோ இந்த யூசர் நேமில் அண்ட் அடுத்த விஷயமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவருக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய யாரோ தெரியாதவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மெசேஜ் பண்ணினாலும் கூட உங்களுடைய மொபைல் நம்பர் தான் போகும், யூசர் நேம் போகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுடைய ப்ரைவசி கன்சர்ன் பண்ணி தான் உங்களுடைய மொபைல் நம்பர் அவங்களுக்கு காட்டுது. ஏன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய தெரியாது இந்த நாட்டிலேருந்து மெசேஜ் வந்துச்சுன்னு சொல்லி. சும்மா யூசர் நேம் காட்டுச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது யாரும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் தான் அவங்களை காட்டும். ஸோ அவங்க அந்த மொபைல் நம்பரை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்வாங்க இதை எந்த நாட்டிலேருந்து யாரும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ அந்த விதத்தில் மெட்டா இந்த விஷயத்த செஞ்சுக்கிறாங்க. அவங்களுடைய சேஃப்டி கன்சர்னுக்காக வேண்டி மெட்டா வாட்ஸ்அப் இப்படி வச்சுக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் ஒரு லாங் நேம் வச்சுக்கொள்ளாம உங்களோட பெரிய யூசர் நேமா இருக்குது. ஸோ அந்த அட் சிம்பிள் வந்து உங்களோட யூசர் நேம் பெருசாக இருக்குது. ஸோ இந்த யூசர் நேம் நீங்கள் எக்ஸாக்டாக டைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு யூசரை கண்டுபிடிச்சிக்கொள்ளலாம். ஸோ அது இல்லாமல் அந்த யூசர் நேம் வந்து கியூஆர் மூலமாகவும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். எஸ் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ கியூஆர் ஸ்கேன் பண்ண சொல்லி இந்த யூசர் நேமை ஷேர் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி அந்த ஃபீச்சர் இப்போ இருக்குது. பட் அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு ஷேர் ஆகும். பட் இந்த யூசர் நேமில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்போது உங்களோட யூசர் நேம் தான் ஷேர் ஆகுமே தவிர உங்களோட ப்ரைவேட் நம்பர் அவங்களுக்கு ஷேர் ஆகாது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் என்னென்னா, அதாவது நான் யூசர் நேமை ஒருத்தர் கொடுக்குறோம். ஸோ அந்த யூசர் நேம் அவர் இன்னொருத்தர் கொடுக்க மாட்டாங்களா என்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருக்கும் தானே. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்பர் ஷேர் ஆகிற மாதிரி தான் அந்த யூசர் நேமும் ஷேர் ஆகுமே. அப்போ யாருக்கும் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாமே என்று தானே உங்களுக்கு அந்த கேள்வி ஓடுது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் ஷேர் ஆகும். எஸ் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த யூசர் நேம் வேறொருத்தருக்கு ஷேர் ஆகினாலும் உங்களோட ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு இந்த யூசர் நேமை ஷேர் பண்ணினாலும் கூட இந்த 4 digits அதாவது மெட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த யூசர் நேம் கீ என்று சொல்லி ஒரு ஃபீச்சரையும் இந்த யூசர் நேமோட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மெட்டாவாலே உங்களுக்கு வாட்ஸ்அப்பாலே உங்களுக்கு 4 digits நம்பர் கொண்டு ஒரு பின் தருவாங்க. அந்த பின்னை உங்களோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்து ஸோ அந்த ஃப்ரெண்ட் உங்களுடைய யூசர் நேமோட சேர்த்து இந்த 4 digits பின்னை என்டர் பண்ணால் மட்டும்தான் அவங்களால உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ இந்த பின் அடிக்கொருக்க மாறுபட்டு கொண்டு இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கொடுத்து யூசர் நேம் யூஸ் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணாலும் கூட மெசேஜ் பண்ண இயலாது. பிகாஸ் அந்த 4 digits மாறுபட்டு கொண்டே இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 4 digits கொண்ட அந்த நம்பரை உங்களோட ஃப்ரெண்டு கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஸோ இந்த யூசர் நேம் ஒரு ஃப்ரெண்டு விட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் ஆகினாலும் கூட இந்த 4 digits உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். பயப்படாத. ஸோ இதுவும் அடிக்கொருக்க மாறிக்கொண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த 4 digits இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் அந்த 4 digits தான் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னா. ஓகே ரைட், இந்த யூசர் நேம் ஃபீச்சர் நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் யூசர் நேம் கிளைம் பண்ணிட்டேன். எஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த யூசர் நேம் வேர்ல்டில் வாட்ஸ்அப் யூசர் ஒரு யூசருக்கு ஒரு யூசர் நேம் தான் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அந்த யூசர் நேம் இன்னொரு யூசருக்கு யூஸ் பண்ண இயலாதுன்னு சொல்லி நீங்கள் இந்த யூசர் நேம் கிளைம் பண்ணி முடிஞ்சு எனக்கு இந்த யூசர் நேம் மாற்ற இயலாதா, அண்ட் ஆல்சோ இந்த யூசர் நேமுக்கு டிலீட் பண்ண இயலாதான்னு கேட்டிங்கன்னா எஸ் உங்களுக்கு இயலும். அண்ட் ஆல்சோ முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய நீங்கள் கிளைம் பண்ண யூசர் நேம் நீங்கள் டிலீட் பண்ணீங்கன்னா அந்த யூசர் நேம் மற்ற யூசர்ஸுக்கு அவைலபிளாக ஆகிடும். ஸோ வேறு யாராச்சும் அந்த நேமை கிளைம் பண்ணாங்கன்னா ஸோ அந்த யூசர் நேமை நீங்கள் திருப்பி எடுக்கிறது இம்பாசிபிள். வேறு யாராச்சும் கிளைம் பண்ணாங்கன்னா சேம் as that நீங்கள் டிலீட் பண்ணாலும் தான் அண்ட் ஆல்சோ ரிமூவ் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் தான் ஸோ உங்களோட யூசர் நேம் வேறு யாராச்சும் கிளைம் பண்ணாங்கன்னா பிகாஸ் அது பப்ளிக்லி அவைலபிளாக ஆகிரும். அந்த நேரத்தில் வேறு யாராச்சும் அந்த யூசர் நேம் கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அந்த யூசர் நேம் எடுக்கிறது வந்து இம்பாசிபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வாட்ஸ்அப் ஒஃபிஷியலி இதை ரோல் அவுட் பண்ணினாலும் இப்போ அவங்க ஆக்டிவ் பண்ணல இந்த யூசர் நேம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2 daysக்கு தான் இந்த ஃபீச்சர் அவங்க ரோல் அவுட் பண்ணினாங்க. பட் இன்னும் ஒஃபிஷியலி அவங்க இதை ஆக்டிவ் பண்ணல. ஸோ இதை ஜஸ்ட் இப்போதைக்கு ரிசர்வேஷனில் தான் அவங்க விட்டுருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும், இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் போறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படித்தானே. ஸோ நீங்கள் ஒரு டேபிளை ரிசர்வ் பண்ணிட்டு தான் ரெஸ்டாரண்ட் போவீங்க. ஸோ அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் இந்த வாட்ஸ்அப்ல இந்த யூசர் நேம். ஸோ இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் அதை ரோல் அவுட் பண்ணிக்கிற ஃபீச்சர் வந்து அந்த யூசர் நேம் கிளைம் பண்ணி உங்களுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்கமிங் மந்த்ஸில் இதை ஒஃபிஷியலி ஆக்டிவ் பண்ணுவோம்னு சொல்லிக்கிறாங்க. பட் ஒஃபிஷியலி ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும் இது எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது, ஒழுங்காக ஒர்க் ஆகுதா என்றதை பற்றி எல்லாமே நாங்கள் பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான யூசர் நேம் நீங்கள் கிளைம் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். பட் இன்னும் ஆக்டிவ் பண்ணலாம் ஒஃபிஷியலி. அண்ட் நீங்கள் இன்னும் இந்த யூசர் நேம் கிளைம் பண்ணலைன்னா செக் பண்ணி பாருங்க. கட்டாயமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணலைன்னா வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் அக்கௌண்ட்ஸுக்குள்ளே போய்த்து பாருங்கள். யூசர் நேம்னு சில ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் உங்களுடைய நேமை
டைப் பண்ணி பாருங்க அவைலபிளாக இருக்குதான்னு சொல்லி. ஸோ கூடிய சீக்கிரம் இது இருக்குதா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. பிகாஸ் காலம் போக போக உங்களுடைய பேருக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த நேமை இன்னொருத்தர் கிளைம் பண்ணாங்கன்னா ரிசர்வ் பண்ணி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அந்த பேர் இல்லாமல் பேத்துரும். ஸோ இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணி அதை எடுத்து பாருங்கள். உங்களோட நேமுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் லக்கி பர்சன். ஸோ அவ்வளோதான் மீட்ஸ். இன்னும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் இந்த முக்கியமான விஷயமா இந்த வாட்ஸ்அப்புடைய யூசர் நேமில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா மெயின்லி இந்த ப்ரைவசி கன்சர்ன் பண்ணி தான் இந்த ஃபீச்சரை கொடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் விருப்பப்பட மாட்டோம் மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறதுக்கு. மெயின்லி இந்த கேர்ள்ஸ் அவங்களோட மொபைல் நம்பரை ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. வெங்காயம். ஸோ மெயின்லி லேடிஸுக்கு இந்த ஃபீச்சர் மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னு நான் நம்புறேன். ஸோ ஆல்ரெடி இந்த யூசர் நேம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியலைன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணி கொடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த விஷயம் ஸோ டே டு டே லைஃப்பில் இந்த எசென்சியல் ஆகி போயிது இந்த வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அது யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ண அனைவருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குது. மெட்டாவில் அஃபிஷியல் இப்படி ஒரு ஃபீச்சர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க சொல்லி. ஸோ அவங்களுக்கு மெயினாக யூஸாக இருக்கலாம். ஸோ அவ்வளோமே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு இப்போதான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குதான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் யூஸ்ஃபுல் டெக் கண்டென்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மட்டும் தான் யூடியூப்டைய அல்காரிதம் உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். ஸோ நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும். அப்போ தான் மற்றவங்களும் இந்த வாட்ஸ்அப் யூசர் நேம் ஃபீச்சரை தெரிஞ்சு கொள்வாங்க. என்னோட அவங்களுக்கு தேவைன்னா அவங்க முக்கியமான அறிஞ்சாங்கன்னா இந்த யூசர் நேம் அவங்க கிளைம் பண்ணி வச்சுக்கொள்வாங்க. ஸோ இன்னும் காலம் போக போக அந்த யூசர் நேம் உங்களுக்கு கிடைக்கிற யூசர் நேம் இல்லாமல் போகும். பிகாஸ் யூசர் நேம் ஒருத்தருக்கு ஒரு யூசர் நேம் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போவே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களோட நேமுக்கு இருக்குதான்னு சொல்லி. ஸோ அவ்வளோதாமே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் ஒன்று பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.